வணக்கம். தந்தை பெரியாரின் புகழ் வாழ்க, பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க, என் உயிரினும் மேலான தலைவர் கலைஞரின் புகழ் வாழ்க, தளபதி வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க வாழ்க, பல்லாண்டு வாழ்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் நடைகோடி தொண்டனில் நானும் ஒருவன் என்கின்ற பெருமையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறேன். நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பிலே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எவ்வளவு திமிராக பேசியிருக்கிறார். அதாவது அறிவாலயத்தினுடைய செங்கல்லை உருவி எடுப்பேன் என்று சொல்லுகிறார். அண்ணாமலை, நான் சவால் விடுகிறேன், உண்மையான ஆண்மகனாக இருந்தால் நீ அறிவாலயம் பக்கம் வந்து பார், அங்கு என்ன நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்வாய். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனுடைய உணர்வு என்ன என்பது அன்றைக்கு பிரதிபலிக்கும். ஆகவே நீ வாய்க்கு வந்தால் போல் வடை சுட்டு விட்டு தமிழ்நாட்டிலே அரசியல் பேசலாம் என்று நினைத்துவிடக் கூடாது. அரசியல் வரலாற்றிலே நீ எல்லாம் ஒரு ஜோக்கராக பேசப்படுகிற நபர். அரசியல் விளம்பரத்திற்காக வாய்க்கு வந்தால் போல் நீ எதை வேண்டுமானாலும் பேசிக்கொண்டிருக்கிறாய். தமிழ்நாட்டு அரசியலிலே உன்னுடைய பேச்சு எடுபடாது. எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுகிறேன் என்று சொல்லி மோடி அரசு 10 வருட காலமாக ஒரு செங்கல்லை கூட எடுத்து அங்கு வைக்க முடியவில்லை உங்களால். இங்கே அண்ணா அறிவாலயத்திலே வந்து நீ ஒரு செங்கல்லை உருவி விடுவாயா? பார்க்கலாம். உன்னால ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது. திராவிட மண் இது, ஞாபகம் இருக்கட்டும். நம்முடைய இளைஞர்களின் எழுச்சி நாயர் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒத்தை செங்கல்லை காட்டி தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்டார். மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இருக்கின்ற வரைக்கும், அதற்கு பின்னால் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்ற வரைக்கும் தமிழ்நாட்டிலே உன்னால் ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது. அடுத்து வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியின் சார்பாக 234 லட்சம் 200 நிச்சயம் நாங்கள் வென்றெடுப்போம். பார்க்கத்தான் போகின்றாய் தமிழ்நாட்டினுடைய வெற்றியை. அன்றைக்கு தெரியும் யார் அரசியலிலே தமிழ்நாட்டு மக்களுக்காக பாடுபடுகிறார்கள், இந்த நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று அன்றைக்கு தெரியும். உன்னை போல் வாய்க்கு வந்தார் போல் வடை சுட்டுக் கொண்டு அரசியல் நடத்தி விடலாம் என்று நினைப்பது கோமாளித்தனமாகவும் வேடிக்கையாகவும் இருக்கின்றது. ஆகவே எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்பதை அளந்து பேசுமாறு ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கு வேண்டுகோள் விடுக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஆலமரத்தை போன்றது. ஆலமரம் விருதுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் இருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டன் இருக்கின்ற வரை அண்ணா அறிவாலயத்திலே ஒரு செங்கல்லை கூட உன்னால் தொட்டு பார்க்க முடியாது.